Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவலேஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளை அறியாமல் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்னால நமக்கு பீரியட்ஸ் ஆகிட வாய்ப்பு இருக்குது. பேபி தங்காமல் அது என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, இப்போ தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப அப்படியே மைண்டில் ஏற்றிட்டு பயந்து இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. நான் வந்து ரொம்ப மாதமாக ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணுறேன், எனக்கு பேபி தங்க மாட்டேது, ட்ரீட்மெண்ட் ஆர் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதை வந்து ஓவலேஷனுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி நான் சொன்ன மாதிரி இப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, எனக்கு ஒரு 6 month 4 month தான் ஆகுது அப்படின்றவங்கலாம் ரொம்ப வந்து மைண்டில் ஏற்றிக்க வேணாம். ஏன்னா வந்துட்டு 2-3 கமெண்ட் நான் அடிக்கடி பார்ப்பேன். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 4 months ஆகிடுச்சு, எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுது, என்ன பண்ணுறதுன்னெலாம் கேட்பாங்க. 4 monthன்றதெல்லாம் ரொம்ப நார்மல். அது ரொம்ப ரேராக தான் பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துல தான் தங்கும். ஸோ 4 மாதம் பீரியட் ஆகிடுச்சு, அப்போ நமக்கு வந்து 4 மாதம் குழந்தை உண்டாகலைன்னா அப்போ நமக்கு வந்து சரியாக நம்ம ட்ரை பண்ணலையா, நம்ம பண்ணக்கூடிய அந்த மெத்தட் வந்து தப்பாக, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட் வருது. ஸோ ரொம்ப வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதத்துக்கெலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு அழுகிறது, ரொம்ப சண்டை போடுறது, ரொம்ப டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பேபி இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும். ஒரு சிஸ்டர் வந்து அடிக்கடி கேட்டுட்ருப்பாங்க, நான் ரொம்ப அழுதுட்டேன், எனக்கு பேபி அஃபெக்ட் பண்ணுமா, ரொம்ப அழுதுட்டேன் பேபி அஃபெக்ட் பண்ணுமான்னு. அதுக்கான பதில் வந்து அவங்களுக்கே தெரியுது. பட் இருந்தாலும் அதை வந்து திரும்ப வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் ஆக்கும். அது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணாலும் சரி, ப்ரெக்னன்சிக்கு பிஃபோராக வந்து அந்த ஆஃப்டர் ஓவலேஷன் அதை பண்ணாலும் சரி, ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் ப்ராப்ளம், எல்லாருக்கும் பேபிக்கு ப்ராப்ளம் ஆயிருன்னு கிடையாது. எங்கேயாவது ரேராக சில விஷயங்கள் வந்து மன அழுத்தமோ, ரொம்ப அழுகிறதோ, ரொம்ப டென்ஷன் ஆகுறதோ, கருவில் இருக்க குழந்தைய வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எங்கேயாவது நம்மளை ஆயிடக்கூடாது. ஸோ வந்து முடிஞ்ச அளவு நெகட்டிவிட்டியை தவிர்த்துருங்க. சண்டை போடுறதுக்கான சூழ்நிலை வருதுன்னா கூட அதை தவிர்த்துருங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவு மைண்டில் பெருசாக ஏற்றிக்கக்கூடாது. அந்த 9 மாதம் நம்ம நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுக்கணுன்றது மட்டும்தான் மைண்டில் வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து கவனமாக இருங்க. அதே தான் ஆஃப்டர் ஓவலேஷனும் நம்ம இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிறோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், ஒரு மாதிரி தூக்கம் இல்லாமல், ஒரு மாதிரி டிப்ரெஷனில், ரொம்ப கவலையில் இருக்கும் ஒரு மாதிரி அப்படின்னா அதுவும் இம்ப்ளான்டேஷனை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸையும் அது உண்டு பண்ணிடும். ஸோ இரகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுக்கவே கூடாது. முடிஞ்ச அளவு இந்த ஒயிட் சுகரை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. டீ, காஃபி எது குடித்தாலும் ஆஃப் சுகர், நாட்டு சர்க்கரை, வெல்லம், பனங்கற்கண்டு, ஒயிட் சுகர் எதுவாக இருந்தாலும் அரை இனிப்பாக வந்து போட்டு எடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப தித்திப்பாக அந்த டீ காஃபிலாம் ஒரு நாளைக்கு 2-3 அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் வந்து, அதாவது இந்த லட்டு, ஜிலேபி, பூந்தி, இந்த மாதிரி இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு ஒரு அரை மைசூர் பாகு, அரை லட்டு, அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஒரு முழு லட்டு, பெரிய ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு அது பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் குறிப்பாக அந்த பீரியட் வரப்போகிறதுக்கு ஒரு 4-5 நாள் இருக்கணும் போது இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. அந்த மாதிரி வந்தாலே கையவே வைக்காதீங்க. ஏன்னா பாதியிலே நிறுத்துறதுக்கு நிறைய பேருக்கு மனசு வராது. நானுமே வெயிட் லாஸ் பண்ணும்போது கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு நினைப்பேன், பட் நான் அதை தொட்டுட்டேன்னா குறைஞ்சது 2 சாப்பிட்ணும். ஸோ அதனாலே நான் என்ன பண்ணுவேன், அந்த கொஞ்சத்தை கூட நான் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தாராளமாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே தான் பாயாசம், சக்கரை பொங்கல், வீட்டில் செய்யக்கூடிய அந்த கேசரி, வீட்டில் செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ்க்கும் அதே தான். கொஞ்சமாக ஒரு அரை கிண்ணம், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, வெறும் வயிறில் அந்த மாதிரி எடுக்காமல், ஏற்கனவே உங்கள் வயிறில் நல்ல உணவுகள் இருக்குது, நிறைய ஃபைபர், ப்ரோட்டீன் நல்லா சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆஃப்டர்நூன் வந்து நீ ரைஸு, காய், கூட்டு, பொரியல் ஆர் சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது நல்லா சாப்பிட்டுட்டிங்கன்னா அது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் இதுவும் சாப்பிடலாம். அப்போது அந்த உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை உடனே ஏறாது உங்களுக்கு. ஆனால் அதை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு ஈவினிங் வந்து நீங்கள் ஒரு 5 மணிக்கு அதை மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா பாடியில் வந்து அது சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அது நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஓவலேஷன் முடிஞ்ச அந்த பீரியட்ஸ்க்கு இடைப்பட்ட இந்த 2 வாரத்தில் கணவரோட திரும்ப வந்து நீங்கள் சேராமல் இருக்கணும். இது நிறைய பேருக்கு டவுட் வருது, ஓவலேஷன் முடிஞ்சு எத்தனை நாள் வரைக்கும் சேரணுன்றது. ஃபஸ்ட்டு வந்து 2 மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஷியராக எனக்கு ஓவலேஷன் வந்து எனக்கு தெரியுது, எனக்கு ஷியராக இன்றைக்கி தான் ஓவலேஷன், நான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணேன், IUI பண்ணேன், ஓவலேஷன் கிட் செக் பண்ணேன், எனக்கு நல்லாவே தெரியும் இதுதான் இன்றைக்கி தான் எனக்கு ஓவலேஷன் டே அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு அந்த மாதிரி நீங்கள் சேர்ந்துருந்துக்கலாம். இல்லைனா இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு 3 days வந்து நீங்கள் சேர்ந்துருக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு ஓவலேஷன் எப்போன்னு சரியாலாம் தெரியல, எனக்கு பீரியட் சைக்கிள் 35 அப்படின்னா நீங்கள் 25 நாள் வரைக்கும் சேரணும், அவ்வளோதான் கணக்கு.
ஷுவராக ஓவலேஷன் தெரியுதுன்றவங்க ஓவலேஷன் அண்ட் ஓவலேஷன் முடிஞ்சு 2 நாள் சேருங்க. எனக்கு ஓவலேஷன்லாம் தெரியலை அப்படின்றவங்க பீரியட்ஸ்க்கு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ 32 நாள் பீரியட் சைக்கிள்னால் 22வது நாள் வரைக்கும், பீரியடான 22வது நாள் வரைக்கும் நீங்கள் சேர்ந்துருக்கணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், ஹஸ்பண்டோட சேர்ந்துருக்க எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா அது பீரியட்ஸ் முடிஞ்சு எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓவலேஷன் கேல்குலேஷன் மெத்தட்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இல்லை வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்கன்னா -15 +2 -2 அந்த மாதிரி கேல்குலேஷன் வரும். இல்லை எனக்கு அதுவும் கண்டுபிடிக்க தெரிலனா ஒரு 12-13 ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருக்க பீரியடான 12-13வது நாள்லேருந்து நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இந்த நாளைக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கும். அந்த டேஸில் கொஞ்சம் வந்து நீங்கள் சிம்டம்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து சேர்ந்துருந்துக்கோங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ்க்கு 10 நாள் இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிடுங்க. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதுலேயே இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக வந்து இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு அதை மைண்டில் வச்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறது, படியில் ரொம்ப ஏறி ஏறி இறங்குறது, ரொம்ப தூரம் நடக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நடக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, 1 ஹவர் கூட நடந்துக்கோங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப அப்படியே வந்துட்டு ஸ்பீடாக படியில் ஏற இறங்க கொஞ்சம் ஜம்பிங் டைப்பு இந்த மாதிரி எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது. யோகா பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், பட்டர்ஃப்ளை யோகா பண்ணலாம். ஆனால் இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த ஜம்பிங் டைப் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி மைல்டாக சின்ன ஜம்ப்பு, சின்ன நார்மல் மூமெண்ட்டு, கை கால் அசைக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். யோகா வந்து முடிஞ்ச அளவு எல்லா யோகாவுமே சேஃப் தான். ஆஃப்டர் ஓவலேஷன் இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதுலாம் கிடையாது. அதே மாதிரி வாக்கிங்குமே நான் சொன்ன மாதிரி மீடியமான ஸ்பீடில் வந்து தாராளமாக பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அதையும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலம் இல்லை, அதாவது பைனாப்பிள் பப்பாயா இது 2 சாப்பிடக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் மாம்பழம் மாங்காவும் ஆஃப்டர் ஓவலேஷன் சாப்பிடக்கூடாது. ஏர்லி ப்ரெக்னன்சியும் சாப்பிடக்கூடாது. பயங்கரமாக பாடி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும், வயிறு வலி வர்றதுக்கு, பீரியட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாங்காய் மாம்பழம் ஆஃப்டர் ஓவலேஷன் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த லஞ்ச் டயத்தை ஒட்டி, அந்த ஆஃப்டர்நூன் நீங்கள் லஞ்சு சாப்பிட்றீங்களா 1:30 ஆர் 12:30 அந்த டைமில் ஒட்டி வந்து நீங்கள் சாப்பிட்ருங்க. அது வெறும் வயிறில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதை வந்து உணவோடு சேர்த்து எடுக்கும்போது அது கூட சேர்ந்து அது டைஜஸ்ட் ஆகிரும், எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சிக்கன் வந்து அளவாக எடுத்துக்கலாம், வாரம் 1 நாள் எடுத்துக்கலாம். நண்டு எடுத்துக்காதீங்க, நாட்டுக்கோழி எடுத்துக்காதீங்க. ப்ரான் வந்து அளவாக எடுத்துக்கலாம். நண்டு நாட்டுக்கோழி ரொம்ப பாடி ஹீட், ப்ரான் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இந்த மாதிரி உணவுகள் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நிறைய தண்ணி குடிச்சிருங்க. சிக்கன் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம், மட்டனும் நிறையா வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஓவலேஷன் முடிஞ்சளவு கான்ஸ்டிபேஷன் வராமையும் பார்த்துக்கோங்க. எப்போயாவது வரக்கூடிய கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லை. பட் தொடர்ந்து எனக்கு 3 நாளாகவே கான்ஸ்டிபேஷன் இருக்குது, எனக்கு ரொம்ப நான் முக்கி போகிறேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவு நிறைய ஃபைபர், கேரட்டு, கீரை, முட்டைக்கோசு, பீட்ரூட் இந்த மாதிரி நிறைய ஃபைபர் இருக்கக்கூடிய காய்கறிகள் சாப்பிட்டிங்கனாலே இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. கூடவே இந்த வாழைப்பழம், ஃப்ரூட்ஸு, நிறைய தண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவுட் சைடு ஃபுட்டு நான்வெஜ் வேண்டாம். மீடியமான ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு எப்போயாவது வெளியே சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா க்ளீனாக இருக்குமோ இருக்காத ஒரு டவுட்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டை உங்களுக்கு உண்டு பண்ணுள்ள சில உணவு சாப்பிட்டா எனக்கு பாடி ஹீட் ஆகும்னு அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. இவ்வளோ நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் ஃபாலோ பண்ணாலே போதும். மற்றபடி பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லாங் ட்ராவல் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.